பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நோட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا حرقوه وانصروا آلهتكم إن كنتم فاعلين قلنا يا نار كوني بردا وسلاما على إبراهيم وأرادوا به كيدا فجعلناهم الأخسرين صدق الله العلي العظيم. அப்போது அவர்கள், நீங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் இவரை, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலிட்டு எரித்து உங்கள் தெய்வங்களுக்கு உதவுங்கள் என்று கூறினார். நாம் நெருப்பே, நீ இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் இதமாகவும் ஆகிவிடு என்று கூறினோம். அவர்கள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய திட்டமிட்டனர். ஆனால் நாம் அவர்களை மிகவும் இழப்புக்குரியவராக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை நல்வழிக்கு திருப்பினார்கள். அவர்கள் மௌட்டிகத்தில் இருந்தார்கள். அவர்கள் விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்களுடைய விருப்பத்திற்கிணங்க புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த விக்கிரகங்களை என்ன செய்தார்கள் என்பதை முந்தைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அது தெளிவாக விளக்கமாக சொல்ல வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்களுக்கு எதிராக, அந்த விக்கிரகங்களுக்கு எதிராக செய்த அந்த காரியத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அந்த ஊர் அரசனுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். கொண்டு வரப்பட்டு, நம்முடைய தெய்வங்களை இவர் இழிவுபடுத்தி விட்டார், உடைத்து விட்டார், அதனால் இவர் என்ன செய்யலாம் என்று சொல்லும் நேரத்தில் ஒவ்வொருவரும் பலவிதமான ஆலோசனை சொன்னார்கள். ஒரு ஆலோசனை, இவரை நெருப்பிலிட்டு நாம் என்ன செய்வோம், கொளுத்தி விடுவோம் என்று சொன்னார்கள். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பல நாட்களாக, பல வாரங்களாக விறகுகள் சேகரிக்கப்பட்டு அது நெருப்பு மூட்டப்பட்டது. இவர்கள் ஒரு கருவின் மூலமாக தூக்கி நெருப்பில் வீசப்பட்டார்கள். அப்போ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவர்களை கொலை செய்ய வேண்டும், நெருப்பில் தூக்கி வீச வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் பலவிதமான முறையில் முயற்சி செய்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், யாராவது ஒருவர் அந்த ஊரில் நோய்வாய்ப்பட்டிருந்தால் என்னுடைய நோய் குணமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நீயத்து வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி மூட்டப்படுகிற நெருப்புக்காக வேண்டி விறகு வாங்கி கொடுக்கிறாங்களாம். சுப்ஹான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மன்னிக்க வேண்டும். நெருப்புக்காக வேண்டி விறகு வாங்கி கொடுத்து தன்னுடைய நேர்ச்சியை தீர்த்து கொண்டார்கள். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் தஆலா குன் என்று சொன்னாதான் ஃபயக்கூனும். எந்த ஒன்றுக்குமே அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுக்க வேண்டும். கத்திக்கு சக்தியை கொடுத்தால்தான் அறு என்று உத்தரவு பெறப்பட்டதான் கத்தி அறுக்கும், இல்லைன்னா அந்த கத்தி அறுக்காது. அப்படித்தானே? அந்த அடிப்படையில் தானே இவர்கள் நெருப்பு மூட்டுவதற்காக எல்லா காரியத்திலும் ஈடுபட்டார்கள். நெருப்பை மூட்டினார்கள், அந்த நெருப்பில் தூக்கி வீசப்பட்டார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனா என்ன ஆச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பில் இதமாகவும் பதமாகவும் இருந்தார்கள். அந்த நெருப்பு அவர்களை ஒரு சுண்டு விரல் கூட அளவுக்கு கூட தீண்டவில்லை. ஹதீஸ்ல பார்க்கிறோம், அவர்கள் பின்னால் கட்டப்பட்டிருந்த கயிறு மட்டும்தான் எரிந்தது. அந்த நெருப்புல பின்னால் கட்டப்பட்ட கயிறு மட்டும்தான், அவருடைய கையை கட்டப்பட்ட கயிறு மட்டும்தான் எரிந்ததை தவிர அவர்களுக்கு எந்த ஒரு சேதாரம் ஏற்படவில்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நெற்றியிலிருந்து வடிகின்ற அந்த வியர்வையை பார்த்து விட்டு அவருடைய தந்தை சொன்னார், நீ சத்திய மார்க்கத்தில் தான் இருக்கிறாய்.
நீ சத்திய மார்க்கத்திலான்ப்பா இருக்கிற, நீ சொன்ன மாதிரி உண்மையான மார்க்கத்திலாம் நீ இருக்கிற என்று அவருடைய தகப்பனார் சொல்கின்ற அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த நெருப்பிலே பாதுகாக்கப்பட்டார்கள். நெருப்பிலே தூக்கி வீசப்படுகின்ற நேரத்தில், நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்படுகின்ற நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரை கேட்கிறாங்க, நபியே உங்களுக்கு நான் பாதுகாவல் தருகின்றேன், உங்களை தூக்கி வீசப்படுகிற பொழுது என்னோட ரெக்கையில் உங்களை தாங்கி பிடிக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனுடைய உதவி எங்களுக்கு போதும் என்று சொன்னார். மலைகளை கொண்டு வரக்கூடிய அந்த மலைக்கு வந்து நின்னார்கள். நபியை நீங்க சொல்லுங்க, நாங்க தண்ணீரை இறக்கிருந்தேன், நான் தண்ணீரை இறக்கி இந்த நெருப்பை அணைச்சிருந்தேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு பொறுப்பான சிறந்தவன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் சொன்னார்கள். இதை தாண்டி ஒவ்வொரு உயிரினங்களும், துன்யாவில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களும் அந்த நெருப்பை அணைப்பதற்காக வேண்டி பல்வேறு தரப்பட்ட நிலையிலே அது உதவி செய்து கொண்டிருந்தது. சில பறவைகள் வாயில தண்ணீரை அள்ளி அதுல போட்டு சிறுசுதான், ஆனா அந்த உதவி பெரிய உதவி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்காக வேண்டி அந்த நெருப்பை அணைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு விதத்தில் உதவி செஞ்சது. அந்த அடிப்படையில் அபாபில் பறவை என்று கூட சொல்வார். அபாபில் பறவை கடல்ல தண்ணீரை எடுத்து அழகுல எடுத்து அப்படியே போய் என்ன செஞ்சு அந்த நெருப்பு அந்த குண்டத்தில் தூக்கி அந்த கொட்டியது. என்ன ஆகும்? நெருப்பு அணையக்கூடியதா இருந்தாலும் அது உதவி செய்தது. அதனால தான் சொல்லுவாங்க, நல்ல காரியம் நடக்கிற பொழுது அதை நாம் என்ன செஞ்சுக்கணும், முடிந்த அளவுக்கு நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒரு பள்ளிவாசல் ஒரு கெட்டுமான வேலை நடக்குது, அல்ல பள்ளிவாசல் கட்டக்கூடிய நேரம் நடக்குது, நம்மால முடிந்த நிறைய அள்ளி கொடுக்க முடியாட்டுன்னு கூட நம்மால முடிந்தது என்ன, ஒரு செங்கல் அளவுக்காண்டு ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டு நீங்க இதை கட்டுங்க, என்னால முடிஞ்சது அதுதான். மறுமை நாளில் அது நமக்கு ஒரு பாதுகாப்பு தரும், நமக்கு ஒரு பாதுகாப்பு தரும். ஒரு சகாபி சொன்னாங்களா இல்லைங்களா, காலையிலிருந்து வேலை செஞ்சு 2 கை பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்னால் முடிஞ்ச இந்த 1 கை பேரிச்சம்பழம் யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய கொடுக்க முடியாது, இந்த 1 கை பேரிச்சம்பழம் தான் கொடுக்க முடியும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 1 கை பேரிச்சம்பழத்தை வாங்கி பெரும்பெரு குவியலா இருந்த அந்த குவியல்ல அப்படியே பரப்பினார்கள். இதனுடைய பரக்கத்து 1 கை அளவு கொடுக்கப்பட்ட இதனுடைய பரக்கத்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுத்தது கொஞ்சம் தான், ஆனா பரக்கத்து நிறைவானது. அதனால தான் என்ன செய்யணும், நல்ல காரியம் நடக்கிற பொழுது அந்த நல்ல காரியத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு ஒன்றை பயன்படுத்தி கொள்ள, நன்மை வாரி சுருட்டி கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்து அந்த காரியம் நடக்குமா நடக்கா நமக்கு தெரியாது, அது வேற நடக்கிற நேரத்தில் நமக்கு ஹயாத் இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. சரி, கைர், அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நெருப்பை அணைப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு விதத்தில் உதவி செய்து கொண்டிருந்தது. ஆனா ஒரே ஒரு உயிரினம், ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லியை கண்டா நீங்க அடிச்சு அது சாவடிங்க, பல்லியை கண்டா அதை நீங்க சாவடிங்கன்னாங்க. ஏன்னா பல்லி வந்து நெருப்பை ஊதியது, பல்லி அந்த நெருப்பை அதிகமாக்குவதற்காண்டு ஊதியது. இது ஊதி என்ன ஆக போகுது, இருந்தாலும் அந்த சின்ன செயல் தான், அது தேவையில்லாத செயல் தான், அது செஞ்ச காரணத்தினால அது ஒரு இழிவு அதுக்கு ஏற்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் அந்த பல்லியை கண்டா அடிங்க என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். சரி, கைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அவர்களுக்கு துன்புறுத்தப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், குல்னா, நாம் சொன்னோம், யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நீங்க இதமாவும் பதமா இருந்துக்க அப்படின்னு நெருப்பை பார்த்து நாம் கூறினோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். நெருப்பே, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இதமாவும் பதமாவும் இருந்து கொள் என்று சொன்னான். நெருப்பு அது குளிராக்க சொல்லல. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நீ நெருப்பு நீ குளிராயிக்க அப்படின்னு சொன்னாம்னா, அல்லாஹ் சொல்லியிருந்தாம்னா அது குளிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும், அது அவங்களுக்கு உடலுக்கு வேறு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா பர்தன் வ சலாமன் என்று சொன்னான்.
இதமாகவும் பதமாகவும் அமர்ந்துக்கன்னு சொன்னான். அதனால தான் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவர்கள் நிம்மதியாக அந்த நெருப்பில் இருந்தார்கள். நமக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஆயத்திலிருந்து ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? பல படிப்பினைகள் இருக்குது. அதில் ஒரு படிப்பினை, எந்த உதவியானாலும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி நேரத்தில், என்னுடைய இறக்கையில உங்களை தாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன நேரத்தில், உங்களுடைய உதவி தேவையில்லை, அல்லாஹ்வுடைய உதவி போதும் சொன்னாங்களா இல்லைங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய உதவி அவர் முழுக்க முழுக்க சார்ந்த காரணத்தினால் அல்லாஹ் தான் அந்த நெருப்புல போட்ட பிறகு கூட அந்த நெருப்பு அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தவில்லை, எந்த ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னா அல்லாஹ்வுடைய உதவியை சார்ந்து இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நல்ல விஷயத்தை சொல்கிற பொழுது எதிர்ப்புகள் கிளம்பத்தான் செய்யும். நல்ல விஷயத்தை சொல்கின்ற பொழுது எதிர்ப்புகள் கிளம்பத்தான் செய்யும். நல்லது ஏவி தீயதை தடுக்கிற பொழுது அது கண்டிப்பா அங்க பிரச்சனை ஏற்படுத்ததான் செய்யும். அதனால சொன்னவர் மோசம் என்று நாம் விளங்கிட முடியாது. சொன்னவர் மோசமானவர், மற்றவர்கள் எல்லாம் நல்லவர் என்று விளங்கிடக்கூடாது. அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதரை தூக்கி அத்தனை ஊர் மக்கள் எல்லாம் போட்டார்கள். ஊர் மக்கள் அனைவரும் அழிச்சாட்டியத்துக்குரியவர்கள், அவர்கள் மட்டும் சத்தியவான்கள். அதான காட்டுது. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒருவரை, நல்லது சொன்ன ஒருவரை அவரை திட்டனா எல்லாரும் சேர்ந்து திட்டும் போது ஒருத்தர் ஒன்று மோசமானவர் தானே அப்படின்னு நம்ம விளங்கிடக்கூடாது. அந்த ஒரு படிப்பினை அந்த ஆயத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அதே நேரத்தில் நல்ல விஷயத்தை பேசினால் அது பிரச்சனை வரத்தான் செய்யும். ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சத்திய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கிற பொழுது அவர்களுக்கு வராத பிரச்சனையா, அவர்கள் சந்திக்காத ஒரு சோதனையா? மா உத்திப ரசூல் மின் கபிலி மிஸ்லமா உத்திபனி என்று ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி தந்தார்கள். எனக்கு என்னுடைய சமுதாயம் செய்த அந்த சோதனையை போன்று வேற எந்த ஒரு சமுதாயம் அந்த நபிக்கு கொடுத்ததில்லை, எந்த நபிக்கும் கொடுத்ததில்லை எனக்கு முன்னால். அப்ப அவ்வளோ வேதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த படிப்பினை எல்லாம் இந்த ஆயத்தில் இருக்கிறது. நாமும் முடிந்த அளவுக்கு நல்லது ஏவ வேண்டும். மிக முக்கியமான பாடம் இந்த ஆயத்திலிருந்து நல்லது ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும். இதாரா முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி, ஒரு மனிதர் தவறான ஒரு செயலை கண்டால் தன்னுடைய கரத்தால் தடுக்க வேண்டும், கரத்தால் தடுக்க வேண்டும். இல்லம் தஸ்ததி ஃபபிலிசானி, கையால தடுக்க முடியல, தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லைன்னா நாவால சொல்லி திருத்தணும். வேண்டாம்ப்பா, இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க, இந்த காரியத்தில் செய்யாதீங்க, அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை ஏற்படுத்தணும், இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லணும். அந்த சொல்றதுக்கும் சக்தி இல்லை. சிலர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஏன் சொல்லிட்டு பிரச்சனை நம்மளை தாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லைங்களா? இல்லம் தஸ்ததி, சொல்லக்கூடிய சக்தி இல்லைன்னு சொன்னா கல்பிகி, கல்பால் என்ன செய்யணும்? அல்லாட்ட முறையிடணும். யாரில் அந்த மாதிரி காரியம் நடந்துகிட்டு இருக்கு, நீ தடுத்து நிறுத்துறப்ப, நீ தடுத்து நிறுத்துறப்ப என்று நம்முடைய கல்பால் அல்லாட்ட பேசி நாம் அதை தடுக்க வேண்டும். தாலிக் அதாஃபுல் ஈமான், இப்படி அல்லாட முறையிடுதல்மா, இதுதான் ஈமான், பலகீனமான ஈமான் என்று ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும் என்பதன் மேலான ஒரு பாடம் இந்த ஆயத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்ய நசீபு நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد
யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.